வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத் குமார். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பொரியல். வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல், வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். வெண்டைக்காய்ன்றது ரொம்ப காமனான ஒரு வெஜிடபிள், எல்லார் வீட்லேயும் ரெகுலராக பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வெண்டைக்காய்னாலே போர் அடிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சில ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அதில் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்து செம டேஸ்டியாக ஒரு வெண்டைக்காய் மசாலா பண்ண போகிறோம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷலி கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்குனது, தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, கடலெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை பார்த்துட்டோம். இதில் நம்ம எள்ளு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம மசாலா பண்ணுறப்ப நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடலெண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் செலவாகும், ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு இப்படி பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி வெண்டைக்காய் பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானா நம்ம இந்த வெண்டைக்காவை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் பொறுமையாக பொரிக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வெண்டைக்காய் பொரிக்கிறப்பயே கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க, அப்போ தான் உப்பு உள்ளே ஏறும். நம்ம அதுக்கப்புறம் மசாலா போடுறப்பையும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். பட் இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்பயே கொஞ்சம் உப்பு தூவிக்கிட்டிங்கன்னா இது ரோஸ்ட் ஆகிறப்போ கொஞ்சம் உப்பு உள்ளே ஏறும். கடைசியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்புறம் மசாலாவில் உப்பு இருக்கும், வெண்டைக்காய் கூட உப்பு இருக்காது, ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிப்ஸ் மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது, ஓரளவுக்கு உள்ளுக்குள்ள வெந்திருக்கணும். வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி ஆயிடக்கூடாது, லைட்டாக மொறுமொறுன்னு இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு பதம். இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நீங்கள் இந்த எண்ணெய் பபுள்ஸ் விடுறது கம்மியாகிடும். ஸோ இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் வெந்திருக்கணும். லைட்டாக வெளியில் லைட்டாக ரோஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிடும். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வெண்டைக்காய் வதக்கினா அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வதக்கிறப்ப நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணோம். இப்போ நான் கம்மி பண்ணிக்கிட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இப்போ வதக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு இந்த வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுக்கு மேலே விட்டால் கறிடும். ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி தெரியுது இல்லையா? ஸோ இதுக்கு மேலே விட்டுறாதீங்க, வெங்காயத்தை கருக ஆரம்பிச்சோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது இதை ஃபுல்லாக போட்டுருங்க. இது லைட்டாக பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷில் வெண்டைக்காயோட நம்ம போடுற மற்ற ஐட்டமோட வால்யூம் ஜாஸ்தி. ஆனால் இந்த மசாலா இப்படி ரெடி பண்ணால் தான் இந்த வெண்டைக்காய்க்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா பவுடர் ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மிளகாத்தூள், நான் மிளகாத்தூள் இங்கே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இங்கே பெப்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் தான் பெப்பர் காரமும் இருக்கிறதுனால மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம்
மல்லித்தூள் ஆல்மோஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இங்கே ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இதெல்லாமே டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி சோம்புத்தூள், அப்புறம் ஜீரகம், இதெல்லாம் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மசாலா போட்டு லைட்டாக கருகாமல் இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பொடி வந்து கருகாமல் இருக்கும். இல்லைனா அந்த போட்ட பொடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருகிட்டுனா கசக்க ஆரம்பிச்சிடும், அது ரொம்ப கேரக்டராக. இப்போ வந்து அந்த பொடியெலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் சுற்றி பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம மற்ற பொருட்கள் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷில் வந்து ஹைலைட்டே வந்து இந்த மசாலா பொடி, அதாவது நம்ம சோம்பு, மல்லித்தூள், ஜீரகம், அதே மாதிரி நம்ம எள்ளு யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக எள்ளு வந்து வெண்டைக்காய் மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடிகளோட காம்பினேஷன் தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு. ஸோ பொடி அதிகமாக இருக்கலாம் நினைக்காதீங்க, இந்த கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன குவான்டிட்டிஸ் வந்து இந்த டிஷ்ஷு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பொடியெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகும் எள்ளும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போதும். அதே மாதிரி நான் எள்ளு வந்து ஆல்மோஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகு வந்து நான் வந்து 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக இல்லாமல் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து வாயில் வந்து மிளகு தட்டுப்படணும் இந்த டிஷ்ஷுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேணாம், நம்ம ஆல்ரெடி வந்து எள்ளு பொடி வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம். மிளகு வந்து ரோஸ்ட் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது, இது காரத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் பொரிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலா மிக்ஸாக எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த வெண்டைக்காய் போடுறப்ப எல்லா வெண்டைக்காயும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு மசாலா குவான்டிட்டி இருக்கணும். ஸோ மசாலா குவான்டிட்டி ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. இப்போ எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை உள்ளே போட போகிறோம். இதை போட்டு ரெண்டு பெரட்டுங்க. ரொம்ப நேரம் இது இருக்க வேணாம். பெரட்டிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வைங்க. இந்த மசாலாலாம் இந்த வெண்டைக்காய்க்குள்ளே இறங்கணும். இந்த வெண்டைக்காயை போட்டு 2 பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் லோ ஃப்ளேமில் இது வச்சுருங்க. இந்த வெண்டைக்காய்க்குள்ளே அந்த மசாலா ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் ஆகும். அப்போ தான் டேஸ்ட் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வெண்டைக்காய் வந்து மசாலாவும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்டாக வந்து இது வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா இது கருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இது மூடுற மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடுங்க. ரொம்ப சிம்மில் வைங்க. அப்பப்போ திறந்து பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி போட்டுட்டு இது ஒரு பெரட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், டிஷ் ரெடி. சுவையான காரசாரமான வெண்டைக்காய் மசாலா ரெடி. இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே நம்ம போட்டிருக்கிற எள்ளுப்பொடி, மிளகுத்தூள், அதே மாதிரி ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், இதோட ஒரு காம்பினேஷன் வந்து செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் வந்து ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்லாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிரேவி ஆக்கிக்கோங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் ஒரு போரிங் டிஷ்ஷுன்னு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கிட்ஸெல்லாம் கண்டிப்பாக இது வந்து திரும்பி கேட்பாங்க, அந்த அளவுக்கு இந்த டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.